செவிலியர்கள் போராட்டத்தின் போது ஒரு பெண்மணி மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சரை ஒருமையில் மிகவும் மோசமாக பேசின வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. இது கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. போராடுறது உங்களுடைய உரிமை, ஆனா அதற்காக முதலமைச்சரை இப்படி ஒருமையில் பேசலாமா அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அடுத்த நாளே அந்த பெண் ஒரு மறுப்பு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இத நானா பேசல, என்ன சில பேர் தூண்டி விட்டு, அதுவும் குறிப்பாக மீடியாவை சேர்ந்தவர்கள் தூண்டி விட்டு என்ன பேச வச்சாங்க அப்படின்னு அவங்க தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, நாட்டுல நடக்கக்கூடிய பல போராட்டங்களை இப்படி வலதுசாரி கும்பல் தூண்டி விட்டு இங்க இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக ஒரு நரேட்டிவ செட் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னு பல நேரங்கள்ல நாம பேசியிருக்கோம். இன்னைக்கு சம்பந்தப்பட்டவங்க வாயிலிருந்தே அந்த உண்மை வந்திருக்கு. செவிலியர்களுடைய போராட்டத்தில் இருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு பரிசீலிக்கணும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா போராட்டத்தை சில பேர் தங்களுடைய வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.